ஹாய் கைஸ், வெல்கம் டு எஜுக்ராக் தமிழ். I'm சக்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்கிங் எக்ஸாமில் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பேங்கிங் எக்ஸாமில் ஒரு மெயின் டாபிக். இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் கான்செப்டில் தெளிவாக இருக்கிறோமோ அது மூலமாக ஆப்டிடியூடில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ரேஷியோ ப்ரிப்போசிஷன், மிக்சர் அலிகேஷன் எல்லா டாப்பிக்குமே சால்வ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி பர்சன்டேஜ் வந்து ஒரு வீடியோவில் ஃபுல்லாகவே A to Z எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் பேசிக்ஸ், இன்ட்ரொடக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நம்பரை வந்து பர் 100 பேஸாக வச்சு குவாலிஃபை பண்ணுறது தான் பர்சன்டேஜ். வேறு ஒன்றும் இல்லை. இப்போது என்கிட்ட வந்து ஒரு 500 ருபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 500 ருபீஸ் இருக்குது. அதில் நான் வந்து ஒரு 200 ருபீஸை வந்து செலவழிச்சிடுறேன். இப்போது 500ல் நான் 200 ருபீஸ் செலவழிச்சிருக்கிறேன். இப்போ இந்த 200 வந்து 500க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, 500 தான் பேஸு. 500 தான் நமக்கு வந்து என்னது 100%. 200 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 500 into 100 பார்ட்டு, சரியா? அப்படின்னா 200 எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சால்வ் பண்ணால் போதும். 40%. அதாவது வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நான் என்கிட்ட செலவழித்தது எவ்வளோ? 200 ருபீஸ். டோட்டலாக இருந்தது எவ்வளோ? 500 into 100. அதாவது இந்த 500 தான் 100 பார்ட்னா 500க்கு 200 எவ்வளோ பார்ட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணும். 40%. இதுதான் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ தான். ஒரு நம்பரை வந்து 100 பேஸாக வச்சு குவாலிஃபை பண்ணுறது தான் பர்சன்டேஜ். இப்போ பர்சன்டேஜில் நமக்கு தெரிய வேண்டிய ஃப்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அந்த ஃப்ராக்ஷன்ஸ் போக சில பர்சன்டேஜுக்கு வந்து ஃப்ராக்ஷன் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச இந்த ஃப்ராக்ஷனை மட்டுமே யூஸ் பண்ணி உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது வந்து 1%னா 1/100, அப்புறம் 10%னா 1/10. வேறு ஒன்றுமே இல்லை. 1%, பர்சன்டேஜுக்கு பதிலாக 1/100 போடணும், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது 1 into 1/100 ஈக்குவல் டு 1/100. 1% ஃப்ராக்ஷன். அதே மாதிரி 50% ஃப்ராக்ஷன் என்ன? 1/2. எப்படின்னா 50%, 50 into பர்சன்டேஜுக்கு பதிலாக 1/100ன்னு போடுவோமா? ஸோ ஈக்குவல் டு 1/2 வரும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ராக்ஷன். இதில் நமக்கு தெரிய வேண்டிய ஃப்ராக்ஷன் என்னெல்லாம் அப்படின்னா, 1%னா 1/100, அப்புறம் 10%னா 1/10, 11.11%னா 1/9, 12.5%னா 1/8. இப்போ 12.5% வந்து 1/8 நமக்கு வந்து தெரியும். மேபி ஒரு டைமில் தெரியலை. இப்போ ஒரு 37.5 இருக்குதுன்னா அது வந்து 12.5ஓட த்ரைஸ் தான் 37.5. மேபி நம்ம இந்த டைமில் இல்லை, தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் 37.5 37.5 ரெண்டாட்டு பிரிச்சுக்கலாம். 30/10 + 7.5 10 பிரிச்சுக்கலாமா? ஸோ 3/10, 30/10 இல்லை, 30/100. 30% தானே, 30 into பர்சன்டேஜுக்கு பதிலாக 1/10 போடுவோம். ஸோ 3/10 + 7.5 / 100, பர்சன்டேஜுக்கு பதிலாக 1/100ன்னு போடுவோமா? அதாவது 7.5% இருக்கும். 7.5 into 1/100. இப்போது மேலே இங்கேயும் 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் கேன்சல் ஆகிரும். ஸோ 75 / 1000 வருமா? இப்போ இது 3, இது 40. இப்போது கீழே 40 வந்து எல்சிஎம்மில் காமனாக இருக்குது. இங்கே 10, இங்கே 40. ஸோ இதில் 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இதில் 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணி 12 ஒரு 3, 15 / 40. தட் இஸ் எவ்வளோ? 3/8. சரியா? இப்படி தான் ஒரு ஃப்ராக்ஷனோட வேல்யூ நமக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஷார்ட் ட்ரிக்கு. இப்போது 33.33ஓட பர்சன்டேஜ் வந்து என்ன நமக்கு தெரியும். 33.33ஓட பர்சன்டேஜ் வந்து 1/8.
த்ரீ ஃப்ராக்ஷன் வந்து 1/3. இப்போ 83.33% ஃப்ராக்ஷன் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து மேக்ஸிமம் தெரியாது. ஸோ இதை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி 50% ப்ளஸ் 33.33% ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? 15% ஃப்ராக்ஷன் என்ன? 50 × 1/100, ஸோ 1/2 வரும். ப்ளஸ் 33.33% வந்து 1/3 நமக்கு தெரியும். ஸோ இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 to 5 / 6, 5/6. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ஒரு தெரிஞ்ச ஃப்ராக்ஷனை மட்டுமே வச்சு ரிமைனிங் உள்ள ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாமல் இன்னும் 2 ஷார்ட் ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா 11.11க்கு ab.ab அப்படிங்கிற மாடலில் இருக்குது. இது ab.ab is equal to ab divided by 99. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, 11.11க்கு பதிலாக 11/99 போட்டால் அதோட ஃப்ராக்ஷன் வந்து 1/9 கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது இன்னொரு நம்பர் இருக்குது, 33.33 1/3 தெரியும்ல, அது வேணாம். ஓகே, இப்போது 88.88ன்னு இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? 88/99, 8/9 இதோட ஃப்ராக்ஷன். ஸோ இப்படி தான் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இன்னொரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது. அது என்ன அப்படின்னா ab.2abனா, அதாவது ஏபியோட டபுளாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ab/98ன்னு போட்டால் போதும். இப்போ 14.28 வந்து 1/7 நமக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு ஒரு வேளை இதை மாதிரி வேறு ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, நமக்கு அதோட ஃப்ராக்ஷன் தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் 14.28, ஸோ 14 டபுளாக இருக்குது இங்கே. ஸோ 14/98, 7 கொண்டு டிவைட் பண்ணலாம். 2, 1, 4, ஸோ 1/7. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக் ஃபார்முலா வச்சு அப்ரோச் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபார்முலா வச்சு அப்ரோச் பண்ணிக்கணும். அப்புறம் தெரியாத பர்சன்டேஜ் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சதுன்னா நமக்கு தெரிஞ்ச இந்த கொஞ்சம் இதை மட்டும் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிச்சு கற்றுக்கணும். இல்லைனா இந்த ஃபார்முலா வச்சு அப்ரோச் பண்ண முடியும்னா அப்படியே அப்ரோச் பண்ணி உடனே அதோடய ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேயா? அப்புறம் ஃபஸ்ட்டாக கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது வேறு எப்போவுமே கொஸ்டினில் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதாவது இப்போ ஒரு 20%, 30%ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு மட்டுமே அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண பார்க்கணும். லைக் அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது கொஸ்டினை. லைக் இப்போ பாருங்களேன், இப்போது என்னோடய சேலரி வந்து 1000 rupees பர் டேக்கு. ஓகேயா? இப்போ நான் அதில் வந்து ஒரு 300 ரூபாயை செலவு பண்ணுறேன்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ் என்கிட்ட ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 300, 1000ல் 300 போச்சுன்னா மீதி 700. ஓகேயா? 1000 வந்து 100 பார்ட்டு, அதாவது இந்த 1000னா 100 பார்ட்டு. 300 எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க, சாரி பேலன்ஸ் 700 ரிமைனிங் உள்ளது எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இப்படி வச்சு சால்வ் பண்ணிடணும். 70% தான் பேலன்ஸ் இருக்கும். சரியா? அப்புறம் நான் சொல்ல அந்த கொஸ்டின் வேறு மாறிடுச்சு. என்னென்னா இப்போ என்னோடய சேலரியில் 20% வந்து நான் வந்து செலவு பண்ணுறேன். சரியா? 20% நான் செலவு பண்ணுறேன். அந்த 20% எவ்வளோ அப்படின்னா 200னா என்னோடய சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இப்போ 20%ஓட ஃப்ராக்ஷன் என்ன? 2 × 1/100ன்னு போடுவோம். சாரி 20 % பதிலாக 1/100ன்னு போடுவோம். ஸோ 1/5ன்னு வரும் சால்வ் பண்ணால். ஸோ இதில் 5 பார்ட்டில் ஒரு பார்ட்டு தான் என்னோடய 200னா 5 பார்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணுமே தவிர நீங்கள் வந்து இந்த பர்சன்டேஜை வந்து அந்த மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பர்சன்டேஜோட ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ராக்ஷனோட இதை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணணும். லைக் இன்னொரு கொஸ்டின், என்கிட்ட வந்து 100 ஆப்பிள்ஸ் இருக்குது. சரியா? அதில் வந்து 20% வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 20% எவ்வளோ? 1/5. இது அவ்வளோ ஸ்பாயில் அப்படின்னா 5 பார்ட்டு டோட்டல் பார்ட்டு இருக்கும். சரி, எப்போவுமே டினாமினேட்டர் இருக்கிறது தான் டோட்டல் பார்ட்டு. அவங்க ரிமைனிங் பார்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா இந்த பார்ட்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் போதும். அல்லாமல் அந்த ஸ்பாயிலான பார்ட் கேட்டிருந்தாங்கன்னா இந்த பார்ட்டு மட்டும் வரும். சரியா? இப்போது 5 பார்ட் வந்து 100னா 4 பார்ட் எவ்வளோ அப்படின்னா 5 பார்ட் 100.
4 பார்ட் எவ்வளோ 80 வரும் 80. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரி ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாமா? ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின், இஃப் தி இன்கம் ஆஃப் ஏ இஸ் 25% மோர் தென் தட் ஆஃப் பி. இஃப் தி இன்கம் ஆஃப் ஏ இஸ் 25%, 25%ஓட ஃப்ராக்ஷன் என்ன 1/4. ஏயோட இன்கம் வந்து பியை விட 25% கூடனா பியோட இன்கம் வந்து 4 பார்ட்டாக இருக்கும், ஏயோட இன்கம் வந்து கூட ஒரு பார்ட்டு கூட, ஸோ 5 பார்ட்டாக இருக்கும். ஸோ